ஓம் சாய்ராம். சாட்சி பக்தர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமா? என் உறவுகளே, ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைப்போம், எனினும் அதை செய்ய முடியவில்லை என கவலைப்படுவோம். ஒரு விஷயத்தை எம்மால் செய்ய முடியும் என மனதினில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையே எமது வாழ்வை சிறப்பாக அமைப்பதற்கு வழி காட்டும், நற்காரியத்தையும் செய்து முடிக்கும். ஒவ்வொரு மனிதரிற்கும் அவர்களின் மன தைரியத்தை பொறுத்தே வாழ்வு அமைகின்றது. பாபாவின் அறிவுரைகளிலும் இது கூறப்பட்டு உள்ளது. பிறரின் வார்த்தைகளை கண்டு அஞ்சாமல் வெற்றிக்குரிய பாதையில் பாபாவின் உதவியுடன் செல்வது வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு வழியாகும். நிம்மதி இல்லாத வாழ்வை இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுபவர் சாட்சி பாபா. எமது வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னரே மனதினில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. எமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இறைவன் எங்களுக்காக முயற்சி செய்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்தாலே எமக்கு நல்ல வழி பிறக்கும். எமக்கு ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் எம்மை மேம்படுத்தவே வருகின்றது என்பதனை நாம் உணரும் போது அது பக்தியாக மாறி வாழ்வில் நல்ல வழி பிறக்கும். சாட்சி பாபா எம்மை பாதுகாப்பார், எம்மீது அன்பாக இருப்பார். அவர் அனுமதியின்றி எதுவும் நடக்காது என நாம் நினைக்கும் போது நல்வழி எமக்கு கிடைக்கும். இறைவன் இல்லாமல் இவ்வுலகில் எதுவும் நடைபெறாது. எனவே நாம் இவ்வுலகில் இருக்கும் வரை இறைவனை நம்பி வணங்கி போராட வேண்டும். தலை போகும் காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறைதானே என முயற்சி பண்ணி பார்க்கும் போது வெற்றி வந்து சேரும். வாழ்வின் வெற்றிக்கு முயற்சி ஒரு சிறந்த வழி. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணீரை நான் அறிவேன். வெற்றியை அடைவதற்கு வழி தெரியாமல் தவிக்கும் உன்னை நான் கண்டும் காணாமல் இருக்க மாட்டேன். நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். உன் பாதையை நீ மறந்தாலும் சரியான பாதையில் உன்னை வழி நடத்துவேன். நல்ல மனதுடன் வாழும் உன்னை பல மடங்குகள் நான் உயர்த்துவேன் என பாபா கூறுகின்றார். கடினமான நாட்களிலும் பாபாவை மறவாமல் அவரே அடைக்கலம் என எண்ணி வாழ்ந்தால் நல்ல பாதையை காட்டுவார். ஒவ்வொரு கணமும் நாம் சாட்சி பாபாவை நினைத்து வந்தால் ஒவ்வொரு கணமும் நாம் காப்பாற்றப்படுவோம். எனவே லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய பாபா எங்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி மகிழ்ச்சிக்கு வழி காட்டுவார் என கூறி விடை பெறுகின்றேன். ஓம் சாய்ராம்.